ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 36 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த எலும்பு கூட மண்டையை நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியாமல் டூம் கார்டுன்னு ஒரு டீமனை சமான் பண்ணியிருப்பான். அது நம்ம ஹீரோ இருக்கிற 9வது நரகத்தை சேர்ந்தது. அது வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து ஐயா நீங்களா கடவுளே சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலில் விழுந்திருக்கும். அதை பார்த்து எலும்பு கூட மண்டையை சாக்காயிருப்பான். அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டூம் கார்டை பார்த்து டே எப்படி இருக்க, நரகம்லாம் எப்படி இருக்கு, நான் இவ்வளோ நாள் அங்கே இல்லையே, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு இந்த டூம் கார்டு அரசு நீங்கள் இல்லைனாலும் இருந்தாலும் அது நரகம் தானே, நரகம் எப்போவும் நரகம் போல தான் இருக்கு அரசு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அரசு சொல்லிட்டு எப்படி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா பாருங்க. அந்த டூம் கார்டு உட்காந்து நம்ம ஹீரோ கிட்ட நரகத்தோட டீமன்ஸோட நடவடிக்கைலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அரசு, அதுவும் அந்த ஏன்சியன் டீமன்ஸ்லாம் அதோட எல்லையை ரொம்ப விரிவாக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோ என்னது ஏன்சியன் டீமன்ஸ்லாம் பொதுவாக அவங்களோட இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போக மாட்டாங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்களோட எல்லையை அவங்க விரிவுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சம்மன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏன்சியன் டீமன்லாம் வரும்னு யோசிச்சு பார்த்தா பார்த்தீங்களா, அந்த டீமன் தான் நரகத்தில் அவங்களோட எல்லையை விரிவுபடுத்துறாங்க. அப்புறமா அந்த டீமன் இருக்கான் பாருங்க டூம், அவன் நம்ம ஹீரோ கிட்ட இதை பத்தி பெல்லாக்கு விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் ரொம்ப பயங்கரமா கோவப்படுறான் ஏமல, அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்களேன் அப்படின்னு அந்த டீமன் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த எலும்பு கூடு மண்டை என் டீமன்ட்ட வந்து டேய் என்னடா உட்காந்து கதை பேசிட்டு இருக்க, அவனை போட்டு தள்ளுற, அந்த கேவலமான பலவீனமான அந்த மனுஷனை போட்டு தள்ளுடா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு டீமன் கடுப்பாகி அந்த எலும்பு கூடு மண்டையை ஓங்கி ஒரு பஞ்சு அடிச்சு அடியில் அவன் பறந்து போய் செவுத்துல மோதிட்டு வாயை பொழந்துட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் எலும்பு கூடு மண்டையை பார்த்து டேய் என்ன பேசுன, இவர் வீக்கான ஒரு ஆளா, வாயை அடக்கி பேசுடா எலும்பு கூட மண்டியா, இவர் யார் தெரியுமா, இவர் தான்டா என்னோட கடவுள், என்னோட கடவுள் மட்டும் இல்ல நரகத்துக்கே இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தா அந்த டீமன் காத்தோட காத்தா கரைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னாச்சுடா காத்தோட காத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டீமனு இவன் என்ன சம்மன் பண்ண டைமிங் முடிஞ்சு போச்சு போல, நான் திரும்ப போகிறேன், நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கடவுளே, உங்களை திருப்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே பல்லாக்கு கிட்ட போய் அவன்கிட்ட போய் சொல்கிறேன், உங்களை பார்த்ததா சொல்கிறேன், அவன் உங்களை பார்த்ததா சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவான், அவங்களை பார்க்கறதுக்கு இங்கே வந்தாலும் வருவான் சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ அவன் அங்கேயே இருக்கணும், திரும்பிலாம் வர வேண்டாம், அவன் அன்பு தொல்லலாம் தாங்காது, அவன் அங்கேருந்து நரகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன முடிச்சோடனே அந்த டீமன் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்பு கூடு மண்டையை டக்கு நம்ம ஹீரோ கிட்ட மண்டி போட்டு டீமனுக்கெல்லாம் கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டுருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வழியாக வலிக்கு வந்துட்டானா, இந்த மாதிரி நீ வலிக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாண்டா வல்சராக்கு, ஒழுங்கா சொன்ன பேச்சை கேட்டா இவ்வளோ அடி வாங்க வேண்டியது இல்லைல்ல, சரி 9வது நரகத்திலேருந்து எப்படி நீ டீமனெல்லாம் சம்மன் பண்ண, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த எலும்பு கூடு மண்டைனும் அதுவா இங்கே என் கழுத்தில் ஒரு நெக்லஸ் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் சம்மன் பண்ணேன், அதை ஒரு ஆள் கொடுத்தாங்க, அவன் தான் ஈவில் கார்டு அப்படின்னு சொன்னோன்னே ஈவில் கார்டா, யார் அந்த ஈவில் கார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டானே அந்த எலும்பு கூடு மண்டையன் ஈவில் கார்டுனா யாரும் தெரியாதா அவங்களுக்கு, ஈவில் கார்டு அந்த லூசிஃபர் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அந்த லூசிஃபரா, அவன் பேசாமல் இருக்க மாட்டான் போல இருக்கு, நரகத்தில் நான் தோக்கடித்த 7 இளவரசர்கள் அவனும் ஒருத்தன், அவன் திரும்ப உயிரோட வந்தானா இப்போ நான் இருக்க நிலமையில அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் வேற நரகத்துலேருந்து அந்த டீமன் கார்டு பவரை லாக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல கதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் போகுது, லூசிஃபர் திரும்ப வர போறானா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர விழுத்தனமாக யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ எக்கிண்டா டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன கேங்கு சண்டை முடிஞ்சா நீங்கள் என்கிட்ட சொல்லணும்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அச்சோச்சோ அழாதீங்க, இதுக்கெல்லாம் ஏன் அழுறீங்க, நான் சண்டை முடிஞ்சா சொல்லியிருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கிண்டாவை ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்புறமா எக்கிண்டா கிட்ட உனக்கு லூசிஃபரை பற்றி ஏதாவது தெரியுமா, அவன் அந்த எலானார் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கானாமா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு எக்கிண்டாவும் ஆமா கேங்கு அவன் எலானார் கிங்டமுக்கு வந்ததான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஈவில் கார்டு லூசிஃபர்லாம் அங்கே வந்தான் அப்படின்னா ஹெவன்லி ரியாலம்லேருந்து ஏஞ்சல்ஸ்லாம் வந்து அவனை கொண்டுருவாங்க, அவன் அங்கே இருக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா, அப்படின்னா அவன் திரும்ப நரகத்துக்கு போயிருப்பானா, நான் இங்கே வந்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ சம்பவம் நடக்குது, சரி போக போக அதெல்லாம் பார்த்துக்கலாம், எலும்பு கூட மண்டையா என்ன நீ மறுபடியும் உன்னோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய எலும்பு கூட வர வச்சு என்ன அட்டாக் பண்ண போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மடையில் ஓங்கி ஒரு கொட்டு வர பாருங்க. அவன் தலையில் கை வச்சுட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா தெரியாமட்டையா, இதுக்கப்புறம் நான் உங்கள் அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டுருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா ஓகே சரி வா நம்ம கிம்ச்சி ஜாகா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அப்படியே கட் பண்ணா 3 மாதம் ஓடிடுதுங்க. 3 மாதம் கழித்து நம்ம ஹீரோ அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த கோட்டு லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் சொன்னானுங்க, அதுவும் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்த முகமுடியும் அதுலேயும் அந்த அளவுக்கு பவர் இல்லை, நான் சீக்கிரமாக லெவலப் ஆகணும், இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, சாகையெல்லாம் இப்போ 10வது அவைக்கனிங் ஆகி இப்போ அவன் லேஸ்ன லெவல் ஹண்ட் அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்புறம் கமாண்டர் பேக்கு கோ இவங்க கூட 9th அவைக்கனிங் போயிருப்பாங்க, அப்புறம் டைசு சியோலா அப்புறம் குட்டி சத்தான் இவங்கெல்லாம் 8th அவைக்கனிங் போயிருப்பாங்க.
இப்படியே போயிட்டு இருந்தா நான் என்னதான் ஆக போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த கிம் இப்போ எப்படி இருப்பான், அவன் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருப்பான், அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிம்மை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோனி சியோலா கதவை தட்டிட்டு இருப்பாங்க. கேங் வூ நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா, நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் தாராளமா உள்ளவா அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, டைம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் என்ன எப்படி கேட்டுட்டே சியோலா, என் வாழ்க்கை ஃபுல்லா மொத்த டயத்தையும் நான் உனக்காக கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோனி சியோலா ஒரு மாதிரி தயங்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சியோலா ஏதாவது தப்பா நடந்துச்சா, எதுவும் விஷயமா, என்ன டக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம சியோலாவும் நான் இப்போ 8th அவேக்கனிங் ஆனேன், இப்போ ரீசெண்டாக தான் ஆனேன். சரி சந்தோஷம். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அதில் ஒரு வித்தியாசமான ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டில் நம்ம ஹீரோ கிட்ட முதுகு காட்டின மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி என்ன வித்தியாசமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க ட்ரெஸ் ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சியோலா என்ன இது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், நீ ரொம்பவே அவசரப்படுற, வேண்டாம் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் ரொம்ப பயந்துருவாரு. அப்படியே நம்ம சியோலா அப்படி ட்ரெஸ்ஸை தூக்குவாங்க. அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சியோலா முதுகுல ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அந்த சிம்பிளை நம்ம ஹீரோ கிட்ட காட்டியிருக்காங்க. இந்த சிம்பிள் நான் 8th அவேக்கனிங் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சு. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப நேரம் ஒத்து பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படும். அப்ப நம்ம ஹீரோனியும் கேங்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இருமா திருதுப்புடி நீ இப்படி பண்ணா எனக்கு கொஞ்சம் கண்ணுலாம் மங்கலாயிடுச்சு, இப்பதான் கொஞ்சம் தெளிவா தெரியுது, இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோலாவோட முதுக டச் பண்ணிடுவாரு. ஐயோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். சியோலா கொஞ்சம் அமைதியாரு, நான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த விங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. அந்த விங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது அந்த ஏஞ்சல்ஸோட விங்ஸ் மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் பவரை யூஸ் பண்ணி அந்த சிம்பிளுக்கு நடுவில் நம்ம ஹீரோ ஒரு சிம்பிளை போட்டு விட்டுருவாரு. இது நம்ம சியோலாக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிம்பிளை போட்ட உடனே இங்க பாரு சியோலா, உனக்கு இந்த சிம்பிள் வந்ததுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஏதாச்சும் வித்தியாசமான ஃபீலிங் வந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு சியோலாவும் இல்லை அப்படிலாம் எதுவும் வரலையே, நான் நார்மலாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் உனக்கு பாதுகாப்புக்கு ஒரு மந்திரத்தை போட்டு வச்சிருக்கேன், உனக்கு முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு, உன் உடம்புல வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு சியோலா கேங்கு என் மேலே எவ்வளோ அக்கறையா இருக்காரு, இவ்வளோ பாசம் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சியோலாக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிடும். அப்படி அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கம் போல நம்ம எக்கிண்டா இருக்கா பாருங்க, டப்புன்னு கதை திறந்துட்டு சியோலா நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டே வருவா பாருங்க. இங்கே சியோலாக்கு மூஞ்சி அப்படி டார்க் ஆயிரும், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பா. அப்படி தூக்கத்துலேருந்து கண்ணை முழிப்பா பாருங்க எக்கிண்டா. டக்குன்னு நம்ம ஹீரோ போர்வையை எடுத்து நம்ம சியோலா முதுகில் அப்படி போத்தி விட்டுருவாரு. அப்படி நம்ம எக்கிண்டா சியோலா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது சியோலா, சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு வந்து நிற்பா நம்ம எக்கிண்டா. அப்புறமா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போதாங்க அந்த எலும்பு கூடு மண்டையன் வல்சராக்கு இவ்வளோ நேரம் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவனை பார்த்துட்டு இவன் இங்கே வந்து 3 மாதம் ஆச்சு, தடவை கிம்ச்சி சாக்காவை இவனுக்கு சாப்பிட கொடுத்தேன், என்ன மாதிரியே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி அருமையான ஒரு சாப்பாடு எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சியோலா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு எதுக்கு வந்தோன்றது தெரியாம நெஜ சமயக்காரனாவே மாறிட்டாடா. ஆனா இந்த பிங்க் கலர் ஏப்ரான்லாம் கொஞ்சம் ஓவர் தாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையை பார்த்துட்டு யாரா அவன் வந்த வேலையை மறந்துட்டு எதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவனை பார்த்து சாக்காயிட்டு இருப்பாரு. அந்த எலும்புக்கூடு மண்டையை அயன் பண்ண துணியை அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம சியோலா எக்கிண்டாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது கதை திறந்துட்டு வரான். வேற யாரு, கிம் தான். கிம் வந்தோடனே அண்ணா கேங்கு அண்ணா உங்களை பார்த்ததுல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாண்ணா, எனக்கு உங்களை பார்த்து 3 மாதம் ஆச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பட்டாக்குன்னு கட்டி பிடிச்சிக்குவான். அப்படி அவன் கட்டி பிடிச்சோடனே இங்கே நம்ம சியோலாக்கு அதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். நானும் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் கட்டி பிடிக்க முடியல, அவன் மட்டும் கட்டி பிடிக்கிறான், இல்லை நீ கட்டி பிடிக்காத நான் தான் அவரை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாய் நகத்தை கடிச்சிட்டு இருப்பான் நம்ம சியோலா. அதை பார்த்து எக்கிண்டா சியோலா அவன் கையில் கத்தி இருக்கு, கோபப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு இருப்பா. அப்புறமா அங்கே கிம் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த எலும்பு கூட மடையனை பார்த்துட்டு அங்கே பாருங்க ஒரு டீமன் அங்கே நிற்கிது, எப்படி கேங்கு வீட்டில் இந்த டீமன் வந்துச்சு, இதை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிம் செம வேகமாக அந்த எலும்பு கூட மண்டையனை அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அந்த எலும்பு கூட மண்டையனும் டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் மனுஷ பயில அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்கு கோமா இருந்துச்சு நிப்பான், அவனோட மந்திரக்கோலை எடுத்து வச்சுக்கிட்டு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஐயோ இவன் ஏன் பைத்தியக்காரத்தனா பண்ணிட்டு இருக்கான், தப்பி தவறி அந்த எலும்புக்கூடு மண்டையனும் கிம்மும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடே நாசமா போயிடும், இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது, அப்புறம் கிம்ச்சி சாகாவையும் சாப்பிட முடியாது, என் வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு டேய்
நிப்பாட்டுங்கடா அப்ரசன்டிங்களா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சவுண்ட் விடுவாரு பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ கிம்ம வீட்டை விட்டு வெளியே கூட்டு வந்துருவாரு. அவனும் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீங்க மட்டும் சண்டை போட்டீங்க என் வீடே நாசமா போயிருக்கும். இந்த மாதிரி என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாதடா. சரி நீ இப்போ அந்த ட்ரைனிங்ல எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்க, நீ எந்த மாதிரியான ஒரு லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு நான் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருக்கேன். உங்கள பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா ஒரு வெள்ளை கலர் மாஸ்க் போட்டவன் என்ன பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்டு நம்ம ஹீரோ யாரு? அந்த கார்டியன்ஸா? அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அந்த கிம்மும் ஆமா, ஆமா அந்த கார்டியன்ஸ் தான் என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க திரும்பவும் என்ட்ட வந்து நீ கார்டியன்ஸ்ல வந்து சேர்ந்துக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்னடா சொன்ன கிம்மு? அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த கிம்மு ஆனா அங்க என்ன வந்து பார்த்தாலே உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கிம்மு சொல்லுவான். அதை கேட்டு ஹீரோ அப்படியா? எனக்கு தெரிஞ்ச ஆளுனா யாரு? கிரேஸா? ஆமா கிரேஸ் தான். அமெரிக்காவோட நேஷனல் லெவல் ஹண்டர். அவங்களும் ஒரு கார்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ நேஷனல் லெவல் ஹண்டர் அமெரிக்காவில் இருக்க அந்த கிரேஸு ஒரு கார்டியனா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. சரி இப்போ நீ அவங்ககிட்ட என்ன சொன்ன? நீ அவங்ககிட்ட வரேன்னு சொன்னியா வரலன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிம்மு கிட்ட கேட்டோன்னே, அதுக்கு கிம்மு நம்ம ஹீரோ கிட்ட நான் வழக்கம் போல உங்க சம்மதம் தான் வர முடியும்னு சொல்லிட்டேன். நீங்க ஓகே சொன்னாதான் நான் அங்கே போவேன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம புதுசா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு மிஷின் மாதிரி எடுப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆமா இது என்னது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை கீழே வைப்பான். கீழே வச்சோன்னே அது அப்படியே ஓப்பன் ஆகி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாலிவுட் படத்துல வர மாதிரி வித்தியாசமா ஏதோ வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க என்ன இதுக்குள்ளதான் அங்க கார்டியன்ஸ்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோன்னே அது கட்டிக்குமோ ஆமாண்ணா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க நம்ம இந்த போர்ட்டலுக்குள்ள போய் கார்டியன்ஸை மீட் பண்ணலாம். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க ஓகே சொன்னா நான் அவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அதுக்குள்ள போலான்னு போவான். நம்ம ஹீரோவும் அந்த ஆஸ்பான் மாதிரி கிறுக்கு பையன் யாரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கிறுக்கு பையன் இருந்தானா நான் உண்மையாலுமே செம்ம கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளேயே போவான். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வீல் சேரில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க நீங்கள் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். நான் தான் இந்த கார்டியன்ஸ் எல்லாத்துக்குமே லீடர். என்னோட பேர் கயா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். கயாவா? இந்த சிஸ்டத்தோட பேரும் கயா தாங்க. இவங்களோட பேரும் கயாவா? அப்படின்னா இவங்களுக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? நம்ம ஹீரோ அடுத்தடுத்து எந்த மாதிரியான வில்லனை சமாளிக்க போறாரு? அப்புறமா இந்த கயான்னு பேர் வச்சிருக்கவங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? பார்த்தா அதுக்கு லிலித் வேற நம்ம ஹீரோவை நோட்ட விட்டுட்டே இருக்கா. அவளோட என்ட்ரி எப்படி இருக்க போகுது? நம்ம ஹீரோவை எப்படி சாக்காக்க போறா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல